السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். நோன்பின் வகைகள் எத்தனை, அது என்ன என்ற தலைப்பில் இன்று பார்ப்போம். நோன்பு இரு வகைகள் ஆகும். ஒன்று வாஜிப், கட்டாயமான நோன்புகள். ரமலான் நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான். குற்ற பரிகார நோன்புகள், மனிதன் தவறு செய்துவிட்டாலும் குற்றம் செய்துவிட்டாலும் அதற்கான பரிகார நோன்புகள் இருக்கின்றன. நேர்ச்சை நோன்புகள், மனிதன் அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை செய்கின்றான் என்றால் அதை அவன் நிறைவேற்ற வேண்டும். ரெண்டாவதாக நஃபீல், உபரியான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நேரத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த நாளில் நாம் நோன்பு நோற்க வேண்டும். அது சுன்னத்தான நஃபீலான நோன்பாகும். ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்பது, அரஃபா நாளில் நோன்பு நோற்பது, ஆஷூரா நாளில், முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளில் நோன்பு நோற்பது, வாரத்தில் 2 நாட்கள் திங்கள் மற்றும் வியாழன் அன்று நோன்பு நோற்பது, மாதம் 3 நாட்கள் 13, 14, 15 அன்று நோன்பு நோற்பது ஆகிய இதையெல்லாம் நோன்பின் வகைகள் ஆகும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும், இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் நோன்பை ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கின்றான். ஆதாரமாக நாம் புகாரியில் 46வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். ஆக நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.